தட் இஸ் லங்கா நியூஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நான் டாக்டர் ஹாதி. இன்றைக்கு பசுப்பாலிலிருந்து நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அந்த வகையில் பசுப்பாலிலிருந்து ஒரு ஒரு புதிய ஒரு விற்பனை பொருளை செய்து வருகின்ற ஒரு தொழில் முயற்சியாளர் சம்பந்தமாக பார்க்கலாம். பாருங்கள். உங்களுக்கு தெரியும், பாலிலிருந்து குடிக்கக்கூடிய பால் அல்லது பால் பவுடர், யோகட், தயிர், மில்க் டாஃபி, இப்படி நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அந்த வகையில் நமது கிழக்கு மாநிலத்திலேயும் நிறைய பேர் இந்த பாலை அடிப்படையாக கொண்டு நிறைய உற்பத்தி பொருட்களை சுயமாக உற்பத்தி செய்து விற்பனை செய்து பயன்படுத்தியும் விற்பனை செய்தும் வருகின்றனர். அந்த வகையில் கிழக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் அவ்வாறானவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றது. அந்த வகையிலே எங்களிடமிருந்து உதவியை பெற்றுக்கொண்ட ஒருவர் லெபன் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது மத்திய கிழக்கு நாடுகளிலே மிகவும் பிரபலமாக இருக்கின்ற லெபன் என்று சொல்லக்கூடிய ஒரு பானம், குடிக்கக்கூடிய ஒரு சுயான பானத்தை உற்பத்தி செய்து அதனை விற்பனை செய்து வருகின்றார். அவர் சம்பந்தமான விவரங்களை பார்ப்போம். மேலும் இந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பசுப்பால் மிக முக்கியமாக மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. அதனுடன் சேர்த்து வேறு பொருட்களும் பாவிக்கப்படுகின்றது. அதை பற்றி பார்க்கலாம். அவருடைய கருத்துக்களை தற்போது நீங்கள் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டம் பேராவிலிருந்து நான் கதைக்கிறேன். நான் தொழில் வாய்ப்புக்காக மத்திய கிழக்கு நாட்டுக்கு போய் தொழில் செய்து நமது தாய் நாட்டில் ஒரு சுய தொழில் உருவாக்கணுங்கிற ஒரு முயற்சியோடு வந்து, அதாவது மத்திய கிழக்கு நாட்டில் இங்கிட்டு வர அல்மராயின்ற ஒரு கம்பெனியில் ஒரு தயாரிப்பை பார்த்து அதே அமைப்பில் நாங்களும் எமது தாய் நாட்டில் செய்யணுங்கிற ஒரு முயற்சியை செய்து இந்த இருக்கிற ப்ரெஸ் லெபனுங்கிற ஒரு பானத்தை உருவாக்கி சிறிய ஒரு கைத்தொழிலாக கொண்டு போனேன். இதை கண்காணித்த கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் நேரில் வந்து எங்களோட தொழிலை பார்த்து முயற்சியாளர்னு சொல்லி அடிப்படையில் எங்களுக்கு அரசு உதவிகளை பெற்று தந்தாங்க. அந்த அரசு உதவி 2 வருட காலத்துக்கு முதல் 2 லட்ச ரூபா காசு எங்களுக்கு பணமாக பெற்று தந்தாங்க. சில தளர்காலங்கள் உபகரணங்களை வேண்டி மேலும் உங்களோட தொழிலை இன்னும் பல பேருக்கு கொடுங்க என்று சொல்லி அதை அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நான் காப்பாற்றணும்னு சொல்லி என்னோட ஒரு 6 பேர் சேர்ந்து இப்போ தொழிலை கொண்டு போகிறோம். இப்போ 6 பேர் நாங்கள் இந்த தொழிலை செய்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தொழில் நல்ல நிலையில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் எங்களுக்கு 8 மாதம்தான் இந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 4 மாதம் பெரிய சவாலை எதிர்நோக்க வேண்டி வருவது தொழில் எங்களுக்கு செய்ய இயலாத நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். இதற்கு காரணம் மூலப்பொருள், அதாவது நாங்கள் கொள்வனவு செய்கிற மூலப்பொருள் பால் வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதாவது பெரும்போக விவசாயம் செய்கிறதுக்காக வேண்டி பண்ணையாளர்கள் அவங்களோட கால்நடைகளை அதிக தூரத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. இதால் எங்களுக்கு பால் கொள்வனவு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமலுக்கு 4 மாதம் நாங்கள் தொழில் இல்லாத ஒரு பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டி வருவது. இந்த பிரச்சனையை நான் கிழக்கு மாகாண கால்நடை உற்பத்தியாளர்கள், அதாவது எங்களுக்கு இந்த நிதியுதவியை பெற்றுத்தந்த அரசு அதிகாரிகளிடம் போய் முறையிட்டேன். அவர்கள் நீங்கள் இந்த ஒரு புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்ற சில வகைகளான புல்லுகள் இருக்கு, இந்த புல்லு வகைகளை உற்பத்தி பண்ணி நீங்களே கால்நடைகளை தெரிவு செய்து பாலையும் நீங்களே உற்பத்தி பண்ணலாம் என்று பல ஆலோசனைகளை கதைச்சி இந்த புல்லு வளர்க்குற திட்டத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்தாங்க. இதுக்கு அரசு உதவியும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த புல்லு வளர்ப்புக்கு அரசு உதவியும், அதாவது அரசு உதவி பணமும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த புல்லு வளர்ப்பை வந்து பாருங்கள் எப்படி நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி வாங்க. இந்த புல்லோட பேர் சூப்பர் நேப்பியர். இப்போ இது நாங்கள் ஆரம்பமாக இப்போ செய்துக்கிட்டு வரோம். இப்போ நாங்கள் கால்நடைக்கு நாங்கள் தீவனத்தை உருவாக்கிட்டோம். அதாவது கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை நாங்கள் உருவாக்கிட்டோம். இது 1 ஏக்கருக்கு மேலே நான் இந்த சூப்பர் நேப்பியர் வளர்த்திருக்கிறேன். இது நாங்கள் நாட்டினத்துக்காக வேண்டி இடைவெளிகள் அதிகமாகி இதை கொஞ்சம் நெருங்குற மாதிரி
நாங்கள் இந்த சூப்பர் நெப்பியரை உற்பத்தி பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம். இந்த சூப்பர் நெப்பியர் புல் வளர்ப்பு இல்லை எனக்கு எந்த விதமான முன் அனுபவமும் இல்லை. ஆனால் நான் முயற்சி செய்தால் நிச்சயமாக எங்களுக்கு அந்த முயற்சி ஒரு பயிற்சியை கொடுக்குமுங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் உருவாக்கினேன். உண்மையிலேயே இது ஒரு சிறப்பான ஒரு தொழிலுங்கிறத எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். யார்கிட்டையாவது காணிகள் இருந்தால் காணிகளை சும்மா வைக்காமல் இருக்குது, இந்த காணிகளுக்குள்ளே இப்படி புல் வகைகளையாவது நாட்டையும் வீட்டையும் முன்னேற்றுற ஒரு நிலையை உருவாக்குங்க. நெல் எண்ணத்துகளை உங்களை மனசில் இருந்தால் எல்லாரும் நிலாரிக்கலாம்ங்கிறதான் என் கருத்து. இப்போ இதை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். தற்போது இவருடைய உற்பத்தி செய்யப்படும் இடத்தை நீங்கள் பார்க்கலாம். பாலிலிருந்து யோகர்ட், தயிர், ஐஸ்கிரீம் போன்றவை செய்வதற்கான பயிற்சி வகுப்புகள், தண்ணீர் போன்ற பொருட்கள் செய்வதற்கான பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொருவரிடமும் கால்நடை வைத்திய அலுவலகத்தினால் வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் இவர் இங்கே உற்பத்தி செய்வது லெபன் என்கிற ஒரு பானம். இந்த லெபன் என்கிற பானம் செய்யப்படும் முறையாக பால் சூடாக்கப்பட்டு அதிலிருந்து அந்த என்னுடைய ஆடை அகற்றப்பட்டு அந்த மிகுதியாக பால் அதுக்கிட்ட யோகட் உரையாக யோகட் சேர்க்கப்பட்டு பழைய யோகட் சேர்க்கப்பட்டு நன்கு கலக்கப்பட்டு அதுக்குள்ளே சீனி, உப்பு, வேண்டிய வாசனை பொருட்கள் சேர்க்கப்பட்டு 6 மணித்தியாலங்களுக்கு அது செய்யாமல் ஒரு இடத்திலே வைக்கப்படுகின்றது. அப்போது அந்த பழைய அந்த யோகட் என்று சொல்லக்கூடிய உரை என்று சொல்லக்கூடியவற்றுள்ள பாக்டீரியா அந்த பாலிலே செயற்பட்டு பாலை லெபனாக மாற்றுகின்றது. பின்னர் அவர்கள் அதனை இவ்வாறான கொள்கலன்களிலே கூலர்களிலே கொண்டு சென்று விற்பனை செய்து வருகின்றனர். இவ்வாறான உற்பத்தியாளர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கால்நடை வைத்திய அலுவலகத்தினால் அந்தந்த பிரதேச கால்நடை வைத்திய அலுவலகத்தினால் நிதியுதவி, அடுத்தது பொருளுதவி செய்யப்படுகின்றது. உங்களுக்கு இது சம்பந்தமான பயிற்சிகள் தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் கால்நடை வைத்தியரை நாடலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.